பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை. வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள், அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. அத்தனில்லாமல் ஒரு அம்மை இல்லை, அத்தனில்லாமல் ஒரு குழந்தைக்கு ஒரு காய்ச்சல், அந்த குழந்தைக்கு மருந்து கொடுக்கணும். அப்போ அவர் காலத்தில் என்ன பண்ணாங்க, அந்த குழந்தைக்கு மருந்து கொடுத்தா அந்த குழந்தையின் குடல் இருக்குது பாருங்கள், ரொம்ப பசுங்குடர்னு பேர், ரொம்ப மென்மையாக இருக்குது. நமக்கே மென்மையாக தான் இருக்கும், நம்மளை விட ரொம்ப மென்மையாக இருப்பது குழந்தையினுடைய குடல். ஏன், அது பிறந்து சில வாரங்களே ஆகி இருக்கக்கூடிய குழந்தை. இனிமேல் அந்த குடல் நம்ம கை இப்போ உழைச்சி காப்பு போயிடுச்சு, இந்த கையில் தான் காப்பு சேர்ந்து கடந்துக்குது, கடினமாக இருக்குது. ஆனால் குடல் எப்படி இருக்கும், மென்மையாக தான் இருக்கும். அப்போ நம்முடைய கை காப்பு இருந்தாலும் உள்ளுக்கிற குடல் மென்மையாக இருக்கும். ஆனால் குழந்தையின் கையே மென்மையாக இருக்கும்னா அந்த குடல் எப்படி இருக்கும், அது ரொம்ப மென்மை. அதனால தான் அதுக்கு வெறும் திரவம் மட்டும்தான் உணவு, பால் மட்டும்தான் உணவு. அந்த பசுங்குடல் இப்போ காய்ச்ச வந்துருச்சு, இந்த குழந்தைக்கு மருந்து கொடுக்கணும். அன்றைய காலத்தை என்னவாங்க, நேரடியாக குழந்தைக்கு மருந்து கொடுக்க மாட்டாங்க, அம்மா கையில் கொடுத்துருவாங்க. அம்மா தான் அந்த மருந்தை சாப்பிடுவாங்க. அப்போ குழந்தையின் நோய்க்கு தாய் மருந்து சாப்பிட்றாங்க. அது ஏங்கன்னாரு, அதாவது இந்த மருந்தினுடைய வீரியம் இருக்குது பாருங்கள், அது போச்சுன்னா குழந்தையின் குடலை புண்ணாக்கிடும். அப்போ அந்த மருந்தின் ஆற்றல் குழந்தையின் குடலை புண்ணாக்கி விட்டால் பின்னால் உணவு எடுத்துக்கொள்ள முடியாது. அதுக்கப்புற அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த மருந்தை, காய்ச்சல் அம்மாவுக்கு இல்லை, ஆனால் அம்மா அந்த மருந்தை சாப்பிட்ட உடனே அவருடைய இரத்தத்தில் இந்த மருந்து கலக்கும். அந்த மருந்தின் தன்மை அந்த குழந்தைக்கு பாலாக செல்லுகிற பொழுது அந்த குடல் எவ்வளவு ஆற்றலை ஏற்குமோ அந்த அளவுக்கு ஆற்றலாக அது குறைச்சி கொடுக்கும். மருந்தின் வீரியத்தை அது குறைச்சி கொடுத்த உடனே, அது உள்ளே போன உடனே அந்த குழந்தையின் நோய் நீங்குகிறது. அப்போ குழந்தைக்கு ஏற்பட்ட நோய்க்கு தாய் மருந்து உட்கொள்வது போல. அப்போ என்ன, இங்கே குழந்தை யார், நாமெல்லாம் தான் குழந்தை. நமக்கு என்ன நோய், ஆணவம் என்கிற நோய். நமக்கு எது மருந்து, சிவன்தான் மருந்து. சரி, சிவத்தை நேரடியாக நம்மகிட்ட கொடுத்துடலாமா, ஐயா தாங்காதியா, இது கெப்பாசிட்டி பத்தாது, என்ன பண்ணலாம், அம்மா வாங்கி நமக்கு கொடுக்குறாங்க. இப்போ நமக்கு அந்த சிவத்தை எப்படி வாங்குகிறோம், வகரத்தின் வழியாக வாங்கும்போது என் கெப்பாசிட்டி தக்கவாறு குறைஞ்சிரும். ஏன், அது டிரான்சிஸ்டர் பண்ணி கொடுத்துரும். அது மின் மாற்றி எப்படி மாற்றி கொடுக்குது பாருங்கள், அந்த மாதிரி அந்த சிவத்தின் பேராற்றலை ஏன் எவ்வளோ கெப்பாசிட்டியோ அது தக்கவாறு குறைச்சி உள்ளே வந்துடும். அதுக்கு என்ன தேவைப்படுகிறது, வெளியில் ஒரு மின் மாற்றி தேவைப்படுகிறது. அது மாதிரி எனக்குரிய மின் மாற்றியாக யார் இருக்கிறா, சிவகாம சுந்தரி இருக்கிறாங்க.